சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இந்த இனிய நாளில் அவதார பெருந்தெய்வம் நம் பங்காரு அம்மா தன் ஒவ்வொரு பக்தருடனும் பேசி பழகிய அந்த பொக்கிஷமான நாட்களை எண்ணி பார்ப்போம். இனி எப்பிறவியில் இப்பேறு கிடைக்குமோ ஆதிபராசக்தியே. நாம் அனைவரும் 19/10/2025 அன்று நடைபெறும் ஆன்மீக குரு பங்காரு தெய்வத்தின் 2ஆம் ஆண்டு குரு பூஜை நிகழ்வில் கலந்து கொண்டு அருளாசி பெறுவோம். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. சிலை ரூபமாகவும் அடிகளார் ரூபமாகவும் காட்சி தருவேன். ஆன்மா எந்த ரூபம் என்று எந்த விஞ்ஞானியாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மகளிர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை மத்திய சென்னை மாவட்டம் கோயம்பேடு ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. நான் கோவை மாவட்டத்திலேருந்து ராமநாதபுரம் சத்தியபுரத்துலேருந்து நான் வர்றேன். நான் பிறந்ததுலேருந்தே எனக்கு இந்த மண் தான் எனக்கு சொந்தமான மண். எனக்கு மருவத்தூர் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எந்த கோயிலுக்கு போனாலும் எனக்கு மருவத்தூர் அம்மா தான் எனக்கு தாயினே சொல்லுவாங்க. மருவத்தூர் அம்மா மூலமாக தான் நான் எல்லாமே முன்னேறினேன். மருவத்தூர் அம்மா இல்லைன்னா நான் இல்லைன்னு தான் எனக்கே சொல்லுவாங்க. அம்மாவின் பாதம் எங்கள் இதயம்னு சொல்லுவாங்க. அது சின்னதுலேருந்தே நான் விரும்பி விரும்பி வருவேன். நான் வெள்ளிக்கிழமை செவ்வாடை போடுறத பார்த்து எல்லாருமே கிண்டல் அடிப்பாங்க. இன்றைக்கி அந்தளவுக்கு அவங்களே செவ்வாடை போட்டு அம்மாவை நம்பி கும்பிட்ற அளவுக்கு அம்மா கொண்டு வந்திருக்கிறா. அப்புறம் அகண்டத்துக்கு தான் ஸ்பெஷலு. அகண்ட விளக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு போய் அந்த விளக்கு ஊற்றுற எண்ணெய் விற்பாங்க. அது எல்லாத்துக்கும் நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நிறையா பேர்த்துக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த அகண்டத்தோட எண்ணெய் நிறையா பேர் எனக்கு அம்மாவோட எண்ணெய் போட்டு தான் எனக்கு நல்லாச்சுன்னு சொல்லி அவங்களோட மனசில் இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு பாராட்டி அம்மாவோட நம்ம பாசத்தையும் கொண்டு வருவாங்க. அது மூலயமா நிறையா அம்மாவும் நம்மளுக்கு அருளையும் கொடுப்பா. அம்மாவை நம்பி நிறையா தொண்டு செய்யுங்க. தொண்டு செஞ்சிங்கன்னா அம்மாவோட நம்ம உள்வினை அத்தனையுமே கழியும். வினையை தீர்த்தும் விடுவா. அம்மா நம்மளை கைவிட்டாலும் அப்படியே நம்மளை ஒரு நுனிக்கு வரை கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்மளை அப்படியே தூக்கி விடுவா. அது நான் உணர்ச்சி பட்டிருக்கேன். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து என்னை நிறையா பேர் கிண்டல் அடிப்பாங்க. செவ்வாடை போடுறத பார்த்து கிண்டல் அடிச்சு. ஆனால் எப்படி நான் 1 டிகிரி இல்லை 3 டிகிரி நான் எப்படி முடிச்சனையோட எனக்கு தெரியாது. அம்மா தான் என்னை தூக்கியே விட்டா. நிறைய பேர் என்னை கிண்டல் அடிப்பாங்க. ஆனால் அவங்களே இன்றைக்கி அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணி அம்மாவை மேல்மருவத்தூர் மண்ணை மிதிக்க வச்சதே ஒரு பெரிய சந்தோஷமாக அவங்க என்னை இப்போ கூப்பிடுவாங்க. அம்மா தொண்டு இருக்குதான்னு சொல்லி என்கிட்ட கேட்பாங்க. அத்தனை பேர்த்தையும் நான் இந்த நவராத்திரி விழாவில் தொண்டு செய்கிறதுக்கு 9 பேர்த்த நான் கூட்டிகிட்டு வந்தேன். அவ்வளோ பேருமே என்கிட்ட சந்தோஷப்பட்டு இன்றைக்கி எல்லாருமே சந்தோஷப்பட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க என்கிட்ட நன்றி சொல்கிறாங்க. தொண்டு எப்பயுமே நம்மளை கைவிடாது. அம்மா இன்னொன்று சொல்லுவாள், என்னோட கருவறையில் செய்வதை விட கழிவறையில் செய்வது தான் என்னோட சூப்பரான அருள்னே சொல்லுவாள். அதனால் சுகாதாரம் செய்கிறக்கும் சரி, டிஸ்டி எடுக்கிறக்கும் சரி, மக்கள் எந்த இதையும் இது பண்ணாதீங்க. டிஸ்டி எடுத்தீங்கன்னா அடுத்தவங்களோட உள்வினையை நம்ம கழிக்கிற மாதிரி அம்மா பெரிய நம்மளுக்கு உள்வினையவே கழிப்பா. அதுதான் அம்மாவோட ஸ்பெஷலே. ஓம் சக்திங்க.
ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.